புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தையே இறைவா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இயேசுவே இறைவா, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆவியானவரே இறைவா, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். மூவொரு இறைவா, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். நற்கருணையிலே வீற்றிருக்கக்கூடிய எங்கள் அன்பு ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, எல்லாம் வல்லவரே, எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கிறவரே, எங்களை தேர்ந்தெடுத்து அழைத்தவரே, வாழ வழி காட்டுபவரே, வாழ்வின் ஒளியானவரே, வாழ்வின் முழுமையானவரே, வாழ்வின் நிறைவானவரே, நிலையானவரே, இதோ எங்களுக்காக எங்களோடு இருக்க எங்கள் முன்னே நீர் பிரசன்னமாகி இருப்பதை கண்டு ஆண்டவரே, எங்களை முழுமையாக உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பை நினைத்து இன்றைய நாளிலே நாங்கள் சிந்திக்கின்றோம். மார்க்கு நற்செய்தியிலே அதிகாரம் 1 40 45 வரை அருமையான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. இந்த நிகழ்விலே நீ சொன்ன வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு உரமூட்டுகின்றன. நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக. நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 1 41வது வசனத்திலே தொழு நோயாளரை நீர் தொட்டு சொன்ன வார்த்தைகள் இவை. ஆண்டவரே, முழந்தால் படியிட்டு வேண்டுகிறார். நீர் விரும்பினால் ஆண்டவரே என்னை நலமாக்கும் என்று சொல்லி வேண்டி நிற்கிறார். பார்க்கிறீர், அவனை அன்பொழுக இரக்கத்தோடு பார்க்கிறீர். அவனுடைய தேவையை பார்க்கிறீர். தளர்ந்து போயிருப்பதை, சோர்ந்து போயிருப்பதை, வாழ முடியவில்லையே என்று ஏங்கி இருப்பதை, ஒதுக்கப்பட்ட மனநிலையிலே, கண்டுகொள்ளப்படாத நிலையிலே இதோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவரை நீர் பார்க்கிறீர். பார்த்தவுடன் சொல்லுகிறீர், நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக. தொட்டீர், குணம் பெற்றார். ஆண்டவரே, இதுதான் அன்பு, உம்முடைய அன்பு, மேலான அன்பு, உயர்ந்த அன்பு, உலகிலே யாரும் காட்டாத அன்பு. இந்த அன்பிற்காகத்தான் நாங்கள் ஏங்கி நிற்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எங்களை அன்பு செய்கிறீர். இதோ இந்த வேளையிலே நாங்களும் சொல்லுகிறோம், அன்பு கூறுகிறோம். ஆண்டவரே, அதிகம் அதிகம் அதிகமாக நாங்கள் அன்பு கூறுகிறோம். உம்மை இன்னும் அதிகம் அதிகமாக அந்த அன்பு கூறுவதனாலே ஆர்வத்தோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதிக்கிறோம். முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இதை அறிக்கையிட்டு நாங்கள் இதோ இந்த வேளையிலே பாடுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே,
இதோ இந்த 1 மணி நேர ஜெப வேளையிலே, ஆராதனை வேளையிலே எங்களுடைய உள்ளத்து உணர்வுகளை, உடல் நோய்களை, மன வலிகளை எல்லாவற்றையும் உடைய பாதத்திலே நாங்கள் ஒப்படைக்க போகிறோம். எங்களுக்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்திற்காக நமது மாதா தொலைக்காட்சி வழியாக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நீர் அந்த அன்பை எங்களுக்கு காட்டும். உம்முடைய அன்பை அனுபவிக்க எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய அன்பை நாங்கள் இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்ள போகிறோம், உணரப்போகிறோம். ஆர்வத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும். இந்த 1 மணி நேரம் நல்ல முறையிலே ஜெபிக்க, மன உறுதியோடு, மன வலிமையோடு ஜெபிக்க, ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாக ஜெபிக்க எங்களை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும். ஆண்டவரே, ஆமென். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி
ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் நான் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதித்து துதித்து உம்மை போற்றி புகழ்ந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றிற்கும் மேலான தெய்வமாய் எங்களை பாதுகாக்கின்ற, எங்களை வழி நடத்துகின்ற, எங்களை ஆசீர்வதிக்கின்ற, எங்கள் மீது இரக்கம் காட்டுகின்ற அன்பின் கடவுளாய் இருக்கிறவரே, உமக்கு நாங்கள் உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே தெய்வமே, இதோ இன்ற நாளிலே மார்க்கு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 41 இறை வசனத்தின் அடிப்படையில் நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். என் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இதோ இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் ஒன்றாய் இணைந்து ஒரு குடும்பமாய் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த புனிதமான தருணத்திலே இந்த நற்கருணை ஆராதனையில் பங்கெடுக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் நம் ஆண்டவரை துதித்து ஆராதிப்போம். இந்த ஆண்டவர் நமது வாழ்க்கையில் எத்தனை அதிசயங்களை நமக்கு செய்து காட்டியிருக்கிறார், எத்தனை அற்புதங்களை நமக்கு நிறைவேற்றி காட்டியிருக்கிறார், நாம் உணர்ந்து பார்ப்போமா? இதோ இந்த நாளிலே நாம் தியானிக்கிறோம். நான் விரும்புகிறேன் உன் நோய் நீங்குக என்று சொல்லி அந்த தொழுநோயாளியினுடைய விருப்பத்தை கேட்டு நானும் அதையே விரும்புகிறேன். என் அன்பு சகோதரனே, நீ நலமாயிரு, நீ வளமாயிரு, மகிழ்ச்சியாயிரு, சமாதானமாயிரு. உன் பாவங்கள் மட்டுமில்ல, உன் நோய் எல்லாமே மன்னிக்கப்பட்டது. எத்தனை முறை நம் ஆண்டவர் நம் விவிலியத்தில் நாம் வாசிக்கிறோமே. அந்த பாவி பெண்ணை அவர்கள் அழைத்து, இவள் சாவுக்கு உரியவள், தீர்ப்பிடப்பட்டவள், இவள் சாவுவதற்கு ஏதுவாயிருக்க, இவள் சாக வேண்டியவள் என்று சொல்லி இயேசுவிடத்திலே தீர்ப்பிட அவர்கள் அழைத்து வந்த பொழுது நாம் எல்லோருமே, நீங்கள் எல்லோருமே யாருமே தீர்ப்பிட முடியாத அளவுக்கு பாவிகள் தானே, உங்களில் குற்றமில்லாதவன் இவள் மீது கல் எறியட்டும் என்று சொன்னதோடு நின்று விடாமல் அவர்கள் அனைவரும் சென்ற பிறகு அவளை பார்த்து, இனிமேல் பாவம் செய்யாதே, மகிழ்ச்சியாயிரு, நான் உன்னை மன்னிக்கிறேன், நீ அன்பாயிரு, நீ அன்போடு இரு என்று சொல்லி அந்த மகளுக்கு மகிழ்ச்சியை சமாதானத்தை கொடுத்த தேவனல்லவா நம் நற்கருணை ஆண்டவர். இதோ நாம் எதுவுமே இல்லாத சூழ்நிலையிலும் நமக்கு கடவுளின் பிள்ளை என்ற அந்த மாபெரும் கொடையை தனது இரத்தத்தினால் நமக்கு பெற்றுக் கொடுத்தவர் அல்லவா. சிலுவையிலே முழுமையாய் தனது உயிரையும் தனது இரத்தத்தையும் தன்னையும் முழுமையாய் அர்ப்பணித்து நம் ஒவ்வொருவரையும் கடவுளின் மகனாக மகளாக அவர்தானே அவர் சுகரித்து கொண்டார். இதோ அப்படிப்பட்ட நற்கருணை ஆண்டவரை இதோ நாம் துதித்து கொண்டிருக்கிறோமே. அவருடைய இந்த புனிதமான தருணத்திலே நாம் அனைவரும் பங்கெடுத்து, என் ஆண்டவரே, இதோ என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை, நான் எதுவுக்கும் அருகதையற்றவன், நான் பாவி, ஆனால் என்னை நீர் அன்பு செய்கிறீரே, இதோ அந்த மாபெரும் கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நீர் எவ்வளவு வல்லவர், எவ்வளவு உன்னதமானவர், அதை நன்றி உணர்வை என்னுடைய உள்ளத்திலே நீ தாரும் ஆண்டவரே. நாங்கள் நன்றி உள்ள மக்களாக, நன்றி உள்ள பிள்ளைகளாக, எங்களுக்கு எதிராக யார் என்ன துன்பம் கொடுத்தாலும் தீமைகள் செய்தாலும் அவர்களை மன்னிக்கின்ற, ஏற்றுக்கொள்கின்ற அந்த மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும் தெய்வமே என்று சொல்லி
நம்மையே நாம் கையளிப்போம். இதோ இந்த நற்கருணை ஆண்டவருக்கு முன்னால் பக்தியாக, உருக்கமாக, நம்பிக்கையோடு இதோ நாம் இந்த பாடலை ஜெபமாக பாடுவோம். கைபிடித்து நடத்தும் பேரன்பு எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைபிடித்து நடத்தும் பேரன்பு எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். எந்த நற்ப வாழ்வதனை நான் உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். எந்த நற்ப வாழ்வதனை நான் உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன். வேதனை நேரங்களில் உன் அன்பு உண்டென்று அறியவில்லையே. என் வாழ்வின் வேதனை நேரங்களில் உன் அன்பு உண்டென்று அறியவில்லையே. உன் சொந்தமாக்கவே மார்போடனைக்கவே புடமிட்டுருக்கினி என்னையும் நீ உன் சொந்தமாக்கவே மார்போடனைக்கவே புடமிட்டுருக்கினி என்னையும் நீ ஏன் என்மேல் இத்தனை அன்பு. நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். எந்த நற்ப வாழ்வதனை நான் உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். எந்த நற்ப வாழ்வதனை நான் உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன்.
துக்க பாரமெல்லாம் உன் தோளில் ஏற்றதை உணரவில்லையே. ஆழ்மனதின் துக்க பாரமெல்லாம் உன் தோளில் ஏற்றதை உணரவில்லையே. தன்னந்தனிமையிலே மனமுடைந்து போகையிலே உன் உயிரை கொடுத்து மீட்டீரே. தன்னந்தனிமையிலே மனமுடைந்து போகையிலே உன் உயிரை கொடுத்து மீட்டீரே. இயேசுவே என் ஆதாரம் நீ, இல்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு. எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவே. எந்த நற்ப வாழ்வதனை நான் உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றே. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவே. எந்த நற்ப வாழ்வதனை நான் உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றே. உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றே. உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றே. ஆமாண்டவரே, நல்ல தெய்வமாய், எங்கள் மீது அன்பு கொண்டிருக்கிற தெய்வமாய், அனுதினமும் கண்ணின் மணி போல பராமரிக்கிற தெய்வமாய் நீர் இருந்திருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ கஷ்டங்கள், வேதனைகள், பிரச்சனைகள் மத்தியிலும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள கரம் எங்களை வழிநடத்தி இருக்கிறது. எங்கள் மனதிலே ஆயிரம் துக்கங்கள், வேதனைகள், கண்ணீர், கவலை என்று இருக்கிற பொழுது, நாங்கள் தனிமையிலே வாடுகிற பொழுது, நாங்கள் மனமுடைந்து கதறி அழுகிற பொழுது, ஆண்டவரே நீரே சக்தியாக, ஆற்றலாக, நல்ல வழியாக, வாழ்வாக இருந்து எங்களை நீர் இந்த நொடிப்பொழுது வரை வாழச் செய்திருக்கிறீரே. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட அற்புதமான ஒரு நற்செய்தி வழியாக, இதோ நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலான செய்தியை கொடுக்கிறீரே. இதோ உம்முடைய நற்செய்திக்காக இந்த நேரத்திலே நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை நாங்கள் படிக்கிற பொழுது, ஆண்டவரே உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை நாங்கள் படிக்கிற பொழுது, இந்த வார்த்தைகள் எங்களுக்குண்டான வார்த்தைகள் என்பதை மனதிலே ஆழமாய் பதித்து கொண்டு, இதோ நீ தருகிற அந்த வார்த்தைகளை நாங்கள் வாழ்வாக்க, எங்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையோடு நடக்க எங்களுக்கு அருள் தரும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, மனதிலே இருத்தி கொள்ள, அதன்படி வாழ எங்களுக்கு தூய ஆவின் வழியை தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு வழியை தாரும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 1, இறை வார்த்தைகள் 40 முதல் 45 முடிய. ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார்.
உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாக செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எவ்வளவு அருமையான ஒரு நற்செய்தி! நம் ஒவ்வொருடைய இதயத்துக்கும் ஆறுதலான ஒரு வார்த்தையை ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே நமக்கு கொடுப்பதாக நான் பார்க்கிறேன். நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்று சொல்லி ஆண்டவருடைய விருப்பம் நாம் அனைவருமே நலமாய் இருக்க வேண்டும், உடல் நலத்தோடு மட்டுமல்ல உள்ள நலத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை எடுத்துரைக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் தாம் அன்பு செய்கிற மக்கள் மீது பரிவு கொள்ளுகிற கடவுளாக நற்செய்தியிலே தென்படுகிறார். இது அந்த தொழுநோயாளன், அவருடைய நிலைமை நமக்கு நன்றாக தெரியும். சமூகத்திலே புறங்கணிக்கப்பட்டவனாக, இது மத அடிப்படையிலே அவன் ஒதுக்கப்பட்டவனாக, பொருளாதாரத்திலும் அவன் வலுவிழந்தவனாக, அவன் கூனி குறுகி யார் முன்னாலும் செல்ல முடியாத நிலையிலே அவன் இருக்கிற பொழுது, இதோ தீட்டு என்ற ஒரு பட்டத்தை சுமந்தவனாக அவன் நடக்கிற பொழுது, எல்லோரும் ஒருவருமாக அவனை ஒதுக்கிவிட்ட நிலையிலே இயேசுனுடைய பார்வை அவன் மீது படுகிறது. அந்த பார்வையிலே இயேசுனுடைய அன்பும் பரிவும் இரக்கமும் தென்படுகிறது. ஆகவேதான் நற்செய்தியிலே நாம் படிக்கிறோம், அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்று சொன்னதாக நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். இந்த வார்த்தைகளை இன்னும் ஆழமாக நம் இதயத்துக்குள்ளே எடுத்து வருவோம். இயேசு யாரெல்லாம் துன்பப்படுகிறார்களோ, உடல் அளவிலும் மனதளவிலும் வேதனையை படுகிறார்களோ அவர்களிடம் பரிவு கொள்கிறார், அவரை நோக்கி கையை நீட்டுகிறார். அவர்கள் நடமடைந்து வாழ வேண்டும் என்பதற்காக அவரை தொட்டு அவர்களை குணப்படுத்துகிறார் என்பதை இந்த நற்செய்தி மிக ஆழமாக அனைத்தரமாக எடுத்துச் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இதோ நாம் ஒவ்வொருவரும் கூட இதோ தொழுநோய் பிடிக்கப்பட்ட அந்த மனிதனை போல பல்வேறு நோய்களை சுமந்த மனிதர்களாக நாம் இருக்கிறோம். உடல் அளவிலும் மன அளவிலும் எத்தனையோ நோய் நொடிகள், பிரச்சனைகள், கவலைகள், வேதனைகள் என்று சொல்லி ஒவ்வொரு குடும்பத்திலும் இது இருக்கிறது. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ பேர் அழுது புலம்பிக் கொண்டிருப்பதையெல்லாம் நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய பார்வை நம் ஒவ்வொருவர் மீதும் இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே உணர்ந்து கொள்வோம். ஆண்டவருடைய கடைக்கண் பார்வை நம் ஒவ்வொரு மீதும் இருக்கிறது என்பதை ஆழமாக மனதிலே வைத்துக் கொள்வோம். இதோ அவர் பரிவு கொள்ளுகிற கடவுள், துன்பப்படுகிறவர்களை கண்டு ஒதுங்கி விடுகிற கடவுள் அல்ல, அல்லது புறங்கணிக்கிற கடவுள் அல்ல, மாறாக அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கிற கடவுள், சுகம் தருகிற கடவுள் என்பதை இந்த நேரத்திலே நாம் ஒவ்வொருடைய மனதிலும் ஆழமாய் பதித்துக் கொள்வோம். இது வந்து வேளையிலே உடல் அளவிலே பல்வேறு நோய்களை சுமந்தவர்களாக வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் இதோ போராடி கொண்டிருக்கிறவர்கள், உடல் வேதனை தீரவில்லையே என்று சொல்லி கவலையிலே கண்ணீரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக நாம் ஜெபிப்போம். குடும்பத்திலே பல்வேறு பிரச்சனைகள், சவால்கள், போராட்டங்கள் என்று சொல்லி பிரச்சனைகளை சுமந்தவர்களாக, அதிலே எப்பொழுது நான் விடுதலை பெறுவேன், யார் என்னை கைதூக்கி விடுவார்கள், யார் எனக்கு உதவியாக வருவார்கள் என்று சொல்லி எத்தனையோ குடும்பங்களிலே பெற்றோர்கள், பிள்ளைகள் ஏங்கி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கூட இயேசு ஆறுதலாக வருகிறார், நம்பிக்கையை கொடுக்கிறார். இதோ நான் விரும்புகிறேன் உன்னுடைய பிரச்சனை உடமிருந்து நீங்கட்டும், இதோ நான் விரும்புகிறேன் உமது நோய் உன்னை விட்டு நீங்கட்டும், இதோ நான் விரும்புகிறேன் நீ நலமடைந்து நலமாய் வாழ்வாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதாக இந்த வார்த்தை உள்ளத்திலே பதித்துக் கொள்வோம். ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொரு மீதும் பரிவு கொள்ளுகிற கடவுள்,
நம்மை கடைக்கண் கொண்டு பார்க்கிற கடவுள், நம் மீது அதிகமாக அன்பு வைத்திருக்கிற கடவுள், நம்மை தொட்டு சுகமாக்குற கடவுள் என்பதை உறுதியாக மனதிலே பதித்தவர்களாய் அப்பேற்பட்ட ஆண்டவருடைய தொடுதல் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்திலே, இந்த நொடி பொழுதிலே நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும். அவரால் நாம் ஆசீர்வாதம் பெற வேண்டும், உடல்நலம் பெற வேண்டும் என்று சொல்லி உருக்கமாக ஜெபித்தவர்களாக இதோ ஆண்டவரிடத்திலே முழுதுமாய் ஒப்புக் கொடுப்போம். இந்த பாடல் வரிகளை பாடி உள்ளார்ந்த ஜெபமாக ஆண்டவருடைய பாதத்திலே வைப்போம். கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. மனிதர்கள் அன்பு மறைந்து போனாலும், மாநிலத்தோர் உன்னை மறந்து போனாலும், மனிதர்கள் அன்பு மறைந்து போனாலும், மாநிலத்தோர் உன்னை மறந்து போனாலும், மலைகள் விலகி அகன்று போனாலும், மாறிடாதோருந்தன் ஆதாரம் நானே. மலைகள் விலகி அகன்று போனாலும், மாறிடாதோருந்தன் ஆதாரம் நானே. அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவே, அமைதி தரவே வந்திடுவே. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும், கண்ணீர் உந்தன் உணவானாலும். கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும், கண்ணீர் உந்தன் உணவானாலும். கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், கரம் பிடித்து உன்னை நடத்திடுவேனே. கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும்,
கரம் பிடித்து உன்னை நடத்திடுவேனே. அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவே. அமைதி தரவே வந்திடுவே. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. கலங்கிடாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன இறைவா, நற்கருணை ஆண்டவரே, ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் முழுமையாக வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். உடல் உள்ள சுகத்தோடு முழுமையான மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். எனவே நோயுற்றவர்கள் எல்லாம் தேடி சென்று ஆண்டவரே நீர் நலப்படுத்தினீர். உனது நம்பிக்கை உனக்கு நலம் தந்தது என்ற ஒரு வார்த்தை வழியாக நீர் நலம் தந்தீர். கண் பார்வையற்ற அந்த மனிதனுக்கு, நோய்வாய்ப்பட்டிருந்த ஏராளமான சகோதர சகோதரிகளுக்கு உனது நம்பிக்கை உனக்கு நலம் தந்தது என்றீர். இஸ்ராயலரிடையே இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை எங்கும் கண்டதில்லை என்று சொல்லி ஆண்டவரே பலருக்கு நீ நலம் தந்திருக்கிறீர். பெரும்பாடுபட்ட பெண்ணாக இருக்கலாம், 101 தலைவனுடைய பணியாளனாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம். இஸ்ராயலிடையே இப்படி ஒரு நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கனானிய பெண்ணுடைய மகளா இருக்கலாம். ஆண்டவரே, அவர்களுடைய நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கு நீர் நலம் தந்திருக்கிறீர். நாங்களும் அத்தகைய நம்பிக்கை கொண்டு வாழ ஆண்டவரே எங்களுக்கு அருள் தாரும். மேலும் ஆண்டவரே, நீர் பிறருடைய நம்பிக்கையின் அடிப்படையில் கூட நலம் தந்திருக்கிறீர். நண்பர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில், அதோ அந்த 4 பேர் முடக்குற்ற மனிதனை இயேசுவிடம் கூட்டி வந்து சேர்த்த பொழுது இவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே நான் உனக்கு சொல்கிறேன், படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. ஆண்டவரே, நாங்கள் பல நேரங்களிலே பலருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே, ஜெபிப்பவருடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே, முன் முயற்சி எடுக்கக்கூடியவருடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே பல நோயாளிகளை நீர் நலப்படுத்தியிருக்கிறீர் ஆண்டவரே. அதே வேளையிலே ஆண்டவரே, நான் விரும்புகிறேன் நீ நலம் பெறு, நான் விரும்புகிறேன் உன் நோய் குணமாக்கு என்று சொல்லி, மூன்றாவதாக நீரே முன் வந்து ஆண்டவரே பலருடைய நோய் நொடிகளை குணம் செய்திருக்கிறீர், குணமாக்கி இருக்கிறீர். ஆண்டவரே, எப்படி இருந்தாலும் உமது எதிர்பார்ப்பு உமது அருகிலே, உமது கண் பார்வையிலே நாங்கள் இருக்க வேண்டும் என்பதே. இந்த ப்ராக்சிமிட்டி, உமது எல்கைக்குள்ளாக ஆண்டவர் நாங்கள் இருத்தல் எவ்வளவு முக்கியம் என்பதை அறிகிறோம் ஆண்டவரே. உமது கண் பார்வையில் நாங்கள் படுதல் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை அறிகிறோம் ஆண்டவரே. அந்த கண் பார்வையிலே உமது எல்கைக்குள்ளாக நாங்கள் இருத்தல் என்பதே எங்களுக்கு நலம் தரக்கூடிய மருந்தாகவும் வாய்ப்பாகவும் அமைகிறது என்பதை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. பிறருடைய நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் நலம் பெறலாம், எங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் நலம் பெறலாம், அல்லது நீரே முன் வந்து ஆண்டவர் எங்களுக்கு நலம் அளிக்கலாம். எத்தனை அன்பு, எத்தனை பேரன்பு உமது! எத்தனை வகையிலே நீர் எங்களை எல்லாம் ஆட்கொண்டு இருக்கிறீர் என்பதை அறிய முடிகிறது ஆண்டவரே. உமது அருகில் நிற்கவும், உமது கண் பார்வையில் நாங்கள் எப்பொழுதும் இருக்கவும் ஆண்டவரே எங்களுக்கு வாய்ப்பை தாரும். நோய் நீங்கி நற்சுகம் அடைவோம் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆமேன்.
தெய்வம் நீ. பேசாத கல்லோ மரமோ நிரல்ல, பேசும் தெய்வம் நீ. பேசும் தெய்வம் நீ. பேசாத கல்லோ மரமோ நிரல்ல, பேசும் தெய்வம் நீ. என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ. என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ. என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடிருப்பவர் நீ. என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடிருப்பவர் நீ. இயேசுவே 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 இயேசுவே. பேசும் தெய்வம் நீ. என் பாரம் சுமப்பவர் நீ, என் தாகம் தீர்ப்பவர் நீ. என் பாரம் சுமப்பவர் நீ, என் தாகம் தீர்ப்பவர் நீ. என்னை அணைத்து என்னை உடுத்தி என்னோடிருப்பவர் நீ. என்னை அணைத்து என்னை உடுத்தி என்னோடிருப்பவர் நீ. இயேசுவே 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 இயேசுவே. பேசும் தெய்வம் நீ. என் குடும்ப மருத்துவர் நீ, ஏற்றனல் மருந்தும் நீ. என் குடும்ப மருத்துவர் நீ, ஏற்றனல் மருந்தும் நீ. எந்தன் வியாதி பலவீனங்களில் என்னோடிருப்பவர் நீ. எந்தன் வியாதி பலவீனங்களில் என்னோடிருப்பவர் நீ. இயேசுவே இயேசுவே
இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே பேசும் தெய்வம் நீர் பேசாத கல்லோ மரமோ நீரல்ல பேசும் தெய்வம் நீர் பேசும் தெய்வம் நீர் பேசுகின்ற தெய்வம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கின்ற தெய்வம். ஆண்டவரே, நீர் எங்களை வழி நடத்துகின்ற தெய்வம். ஆமாம் ஆண்டவரே, இன்றைய நாளிலே நாங்கள் சிறப்பாக குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பல்வேறு குடும்பங்கள் இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகளால் அல்லலாடி கொண்டிருக்கின்ற, துன்புற்று கொண்டிருக்கின்ற, சமாதானம் இல்லாமல் வாழ்கின்ற, மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்கின்ற, நொறுங்கி போய் கிடக்கின்ற குடும்பங்களை எல்லாம் நாங்கள் இந்த நேரத்திலே முதல் திருப்பாதத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இன்றைக்கு குடும்பங்களிலே பல்வேறு காரணங்களால் நிறைய பிரச்சனைகள், சரியாக தன்னை புரிந்து கொள்ளாத கணவர், என்னாலும் துன்பத்தையும் வேதனையும் மன கஷ்டத்தையும் எந்த நிலையிலும் சிறிதும் மதிக்காத கணவர் என்று சொல்லி துன்பத்திலே உழண்டு கொண்டிருக்கின்ற மனைவிகள், எதையும் புரிந்து கொள்ளாத பிள்ளைகள், பெற்றோர்களை குறித்து எந்த அக்கறையும் இல்லாமல் சுயநலவாதிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், எந்த நிலையிலும் குடும்ப கஷ்டத்தை உணராமல் தான் தோன்றித்தனமாக தனக்கு கிடைத்ததெல்லாம் பெற்றுக்கொள்கின்ற ஆசையிலே குடும்பத்தை பற்றி, கணவரை பற்றி, பிள்ளைகளை பற்றி கவலைப்படாத மனைவிகள். ஆண்டவரே, இன்னும் பல்வேறு காரணங்களால், நிறைய பிரச்சனைகளால் இன்றைக்கு குடும்பங்கள் படும் துன்பத்தை நீர் பாரும் ஆண்டவரே. இந்த குடும்பங்களின் மருத்துவர் நீர் ஆண்டவரே. இந்த குடும்பங்களுடைய ராஜா நீர் ஆண்டவரே. இந்த குடும்பங்களுக்கு சமாதானத்தை தருகின்ற ஆண்டவர் நீர் ஆண்டவரே. இந்த குடும்பத்தை பாதுகாக்கின்ற தேவன் நீர் ஆண்டவரே. திரு குடும்பமாய் இந்த உலகிலே எல்லா குடும்பங்களையும் அர்ச்சிக்கின்ற, பாதுகாக்கின்ற, வழி நடத்துகின்ற ஆண்டவர் நீர் ஆண்டவரே. மூவொரு கடவுளாய் இருந்து குடும்பங்களை எல்லாம் அன்பின் உறவிலே கட்டி எழுப்புகின்ற தெய்வம் நீர் ஆண்டவரே. எங்கள் அன்பு தெய்வமே, நற்கருணை ஆண்டவரே, இது இந்த புனிதமான நேரத்திலே குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த குடும்பங்களுக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த குடும்பங்களின் தேவைகளை எல்லாம் நீர் பூர்த்தி செய்யும் ஆண்டவரே. குறிப்பாக குடும்பங்களிலே சமாதானம் என்னும் விண்ணப்பத்தை நீர் பெற்று தாரும் ஆண்டவரே. உலகம் தர முடியாத சமாதானத்தை தாருங்கள் ஆண்டவரே. ஆசீர்வதியுங்கள் ஆண்டவரே. குடும்பத்திலே வயதான பெற்றோர்களை ஆசீர்வதியும், குடும்பத்திலே பிள்ளைகளை ஆசீர்வதியும், கணவனை, மனைவியை, பெற்றோர்களை ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்து இந்த குடும்பத்திலே சமாதானத்தை தரும்படியாய் கெஞ்சி கேட்கிறோம். என் சகோதரனை, சகோதரியே, இதோ இந்த பாடலை விண்ணப்பத்தை கேட்கும் ஆண்டவரே என்று சொல்லி பக்தியாக, நம்பிக்கையோடு குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நம் குடும்பங்களை ஒப்பு கொடுத்து இந்த நேரத்திலே நாம் நம்பிக்கையோடு நற்கருணை ஆண்டவரை நோக்கி பாடி ஜெபிப்போம். நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் இந்த வேளையிலே எடுத்துச் செல்வோம். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் முன்னே பிரசன்னமாகி இருக்கிறார். முழந்தால் படியிட்டு வேண்டுவோம். இதோ அன்று தொழுநோயாளர் முழந்தால் படியிட்டு, ஆண்டவரே நீர் விரும்பினால் என்னை நலமாக்கும் என்று சொல்லி வேண்டினார். அதே மனநிலையிலே வேண்டுவோம். நம்முடைய விண்ணப்பங்களை இதோ நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் எடுத்துச் சொல்லி பாடுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும்.
ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. மாண்புயர்வருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக, புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா, குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரியே.
இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.